வணக்கம். என்னோட பேர் வந்து எஸ் கோதண்டராமன். என்னோட தோட்டம் வந்து சத்தியமங்கலத்தில் உப்புப்பள்ளம் என்கிற கிராமத்தில் க்ளோஸ் டு நம்ம காங்கேயம் ரிசர்ச் சென்டர் அது பக்கத்தில் என்னோட தோட்டம் அமைஞ்சிருக்கு. என்னோட தோட்டத்தோட பேர் துபாய் செட்டியார் தோட்டம் சொல்லுவாங்க நார்மலி. நான் வந்து துபாயில் வந்து என்ஜினியராக இருக்கேன். லாஸ்ட் 25 இயர்ஸ் துபாயில் இருக்கேன். என்னோட பேஷன் வந்து அக்ரிகல்ச்சர். லாஸ்ட் 15 இயர்ஸாக அக்ரிகல்ச்சர்ஸில் லிட்டில் பிட் ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு 8 இயர்ஸ் இந்த ஃபார்ம் வாங்கி ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக விவசாயம் பார்த்துட்ருக்குறோம். இந்த விவசாயத்தை வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. லாஸ்ட் கப்புள் ஆஃப் அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து எல்லாம் மேனுவல் வால்வ்ஸ் தான் வச்சுருந்தோம். இப்போ அப்பா அம்மா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், ஆட்டோமேஷன் பண்ணலான்னு நினச்சி ஆட்டோமேஷனுக்காக ரிசர்ச் பண்ணதில் இந்த ஸ்கை அக்ரோ கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸு இந்த ஆட்டோமேஷன் வால்வ் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த ஆட்டோமேஷன் வால்வை வந்து நான் என்னோட தோட்டத்தில் அமைச்சிருக்கேன். இது வந்து வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. என்னோட அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு வந்து வயசு வந்து 80, அப்பாவோட வயசு 80, அம்மாவோட வயசு வந்து 75. தே கேன் ஆப்ரேட். அவங்களும் நல்லா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். அது போக நான் துபாயில் இருந்தும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது போக கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. இந்த வால்வை பற்றி ஜென்ரலி போட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி இது இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நான் என்னோட தோட்டத்தில் வந்து வாழை, பாக்கு, தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரிப் இரிகேஷன் இந்த ஆட்டோமேஷன் வால்வ் தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நியர்லி 12 வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 3/4 ஏக்கர் அந்த பக்கம் தனியாக இருக்குது. அதுக்கு கூட ட்ரிப் போட்டிருக்கேன். ஸ்டில் அங்கே வந்து கரண்ட் ஃபெசிலிட்டி இல்லாதனால இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, சோலார் சிஸ்டம் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த பிளானில் இருக்குது. இதே வால்வை வந்து சோலார் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேட் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரலாக இந்த கம்பெனி வால்ஸ் வந்து நல்லா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நல்லா, அதாவது ரொம்ப கஷ்டம் இல்லை. என்னன்னா அந்த ஆப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி நமக்கு ஜோன் வைஸாக பிரித்து ஒவ்வொரு ஜோனுக்கும் டிஃப்ரெண்ட் வால்ஸை வந்து செட்டப் பண்ணி எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல பிரித்து அவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட ஆப்பில். ஸோ அந்த ஆப் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நைட்டு வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறோம். நைட்டு வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். நைட்டு ஒரு 6 o'clock எடுத்து விட்டால் காலையில் 6 மணி வரைக்கும் ஆட்டோமேஷன் வால்வ் ஓடுது. மார்னிங் வந்து எந்தெந்த ஜோனில் வாட்டர் சரியாக பாயிலையோ அது மேனுவல் மூலமாக ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். வணக்கம். நான் சத்தியமங்கலத்தில் அருகிலுள்ள உப்புப்பள்ள கிராமத்திலே என்னுடைய தோட்டம் அமைந்திருக்கின்றது. கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த தோட்டத்தை என்னுடைய குமாரர்கள் 2 பேரும் பராமரித்து வந்தார்கள். தற்பொழுது ஓராண்டுகளுக்கு மேலாக நானும் என்னோட மனைவியும் இந்த தோட்டத்திலே தங்கியிருந்து இந்த விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முழுமையாக நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த விவசாயம் செய்வதிலே முக்கியமாக தண்ணீர் கட்ட வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து இப்போது ஆள் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் நாங்கள் என்னென்னு யோசனை பண்ணோம், இப்போது சமீபகாலம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ட்ரிப் இரிகேஷன் ஏற்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் மேனுவலாக போட்டிருந்தோம். மறுபடியும் என்னுடைய நண்பர்கள் மூலமாக இந்த ஸ்கை ஆட்டோமேஷன் ஏற்பாடு செய்து அவர்களை வரவழைத்து பூர்த்தியாக எல்லா வயலுக்கும் வந்து நாங்கள் அந்த வால்வை போட்டிருக்கிறோம். அந்த வால்வுடைய முக்கியமான வேலை என்னன்னா, இப்போ ஒரு வயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வாழை இருக்கிறது, இல்லை 100 பாக்கு மரம் இருக்குதுன்னா அந்த பாக்கு மரத்துக்கு எவ்வளோ தண்ணி பாயணுங்கிறத ஒரு நேரம் குறித்து அவர்கள் அதில் அந்த ஆப்ஸ்லேயே ஃபிட் பண்ணி வச்சிடுறாங்க. அது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வயலுக்கு 1 மணி நேரம் பாயணும்,
இத்தனை வாழை இது அதை குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அது தகுந்த மாதிரி அவர்கள் பிரித்து அந்த வாழைக்கு அனுப்புகிறாங்க. அது மிகவும் சிறப்பாக இந்த ஸ்கை ஆட்டோமேஷன் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நான் வயதான காலத்தில் கூட நான் இந்த ஆப்ஸ் மூலிமா இந்த வயலை பராமரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஆப்ஸ்னால. அதனால் ரொம்ப நம்ம பெருமையாக சொல்கிறது என்னென்னா, உண்மையிலேயே இந்த ஆப்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் விவசாயத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக தண்ணீர் கட்டி வாழையும் அதையும் பராமரித்து வருவதற்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப அருமையாக இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நாம எங்க இருக்கோம்னா இதுதான் கண்ட்ரோல் யூனிட். இந்த ட்ரிப் ஆட்டோமேஷனோட கண்ட்ரோல் யூனிட் ஒரே கண்ட்ரோலர் தான். தே கால் இட் அ ஸ்மார்ட் கண்ட்ரோலர். இது வந்து என்னன்னா என்னோட 2 மோட்டாருக்கு இது சிங்கிள் கண்ட்ரோலரு. ஒன்று வந்து போர் மோட்டார், ஒன்று வந்து கிணத்து மோட்டார். சரிங்களா, 2 மோட்டாருக்கு இந்த சிங்கிள் கண்ட்ரோலரை வச்சே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபேஸ்லையும் சரி 3 ஃபேஸ்லையும் ஒர்க் ஆகும். சரிங்களா, அது ஒரு பெனிஃபிட். இந்த 2 பெனிஃபிட் இருக்கு. அது போக நீங்க இதிலிருந்தே வந்து இந்த ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து 50 வால்ஸ் பக்கம் ஒரே கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா, நம்ம அடிஷ்னல் கண்ட்ரோலர்ஸ் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இது 50 வால்ஸ் பக்கம் கண்ட்ரோல் பண்ணும். நான் வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 12 வால்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னுமே ஆட் ஆன் பண்ணக்கூடிய வால்ஸுக்கு வந்து நான் கண்ட்ரோலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுவே போதும். இது வந்து எல்லாத்துக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, நாம வந்து ஃபுல்லா ஆட்டோமேஷன் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கை ஆட்டோல வந்து இருக்கு. என்னன்னா, தே ஹாவ் சென்சார் ஃபெசிலிட்டி. இந்த சென்சார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிட்டு நம்மளோட தோட்டத்தில் ஒவ்வொரு வயல்லையும் வந்து நீங்கள் சென்சார், அதாவது மாய்ஸ்சர் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாய்ஸ்சர் சென்ஸ் பண்ணி அதுவே மோட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. இந்த ஸ்கை கண்ட்ரோலர் உதவிகரமாக இருக்குது. இது 100% கேரண்டி. தேங்க்யூ.